CSK won by 8 wickets. வணக்கம், நான் உங்க ரவி. எல்லாம் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். மும்பை இந்தியன்ஸ் 159K ஆல் அவுட் ஆவாங்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்கலங்க. இந்த மாதிரி சேப்பாக் ஸ்டேடியத்துல 200 கூட அடிக்காம மும்பை இந்தியன்ஸ் வந்து 159 ரன்ஸ் தான் எடுத்தது வந்து சரியான ஒரு டிசப்பாயின்மெண்ட் ஆயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா பிரான்ச்சைஸோட ஓனர்ஸ் எல்லாம் உட்காந்துருந்தாங்க, ரொம்ப கவலையில உட்காந்துட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். சிஎஸ்கேட ஓவரால் பர்ஃபார்மன்ஸ் பரவாயில்ல அப்படின்னு சொல்லாங்க. விக்கெட்ஸ்ல வின் பண்ணிருந்தாங்க. ஆக்சுவலா சஞ்சு சாம்சன் இந்த கேம்ல வந்து உடனே அவுட் ஆயிட்டாரு. கைக்வாட் வந்து ஒரு 50 அடிச்சிருந்தாரு. உண்மையா இந்த மேட்ச்ல வந்து நல்லா பாராட்டணும் அப்படின்னா கார்த்திக் சர்மா, அவரோட கேம் சூப்பரா இருந்ததுங்க. யங் பிளேயர் சீக்கிரமே இறக்கி விட்டது வந்து துபேக்கு முன்னாடி அவர் இறக்குனது வந்து நல்ல ஒரு டிசிஷன் அப்படின்னு சொல்லலாம். இந்த கேம்ல அவருடைய பார்ட்னர்ஷிப் வித் கைக்வாட் வந்து ஒரு டர்னிங் பாயிண்ட் அப்படின்னு சொல்லலாம். இந்த மேட்ச் வின் பண்ணதுக்கு முக்கியமான காரணம் 160க்குள்ள இருந்ததுனால தான் நம்மளால வின் பண்ண முடிஞ்சது அப்படின்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் பேட்டிங்ல 200 எடுக்கணுங்க, அப்படி இல்லைன்னா வந்து செகண்ட் பேட்டிங் ஆட போறதா இருந்தா நம்ம 150 160ஸ்குள்ள நம்ம வந்து அவங்கள ஆல் அவுட் பண்ணா மட்டும்தான் நம்மளால வின் பண்ண முடியும் அப்படின்றதுக்கு இந்த கேமும் ஒரு ப்ரூஃப். என்னுடைய வீடியோஸ் பார்த்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க சப்ஸ்கிரைபர்ஸ் ஃபாலோவர்ஸ் அனைவருக்கும் நன்றி. சென்னை இந்தியன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, இன்ஸ்டால ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.